எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோபமான ஒரு காய் தாங்க. அவங்க தான் கோவக்காய். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ப்ரெஷர், சுகர் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இதானது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல ப்ளீஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாத்திமா சமையல் vlogs. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான இந்த பொரியல், கோவைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 350 கிராம்ங்க. இது வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி நீளமாக போடும்போது உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செய்யறதுனால எனக்கு டைம் இல்லாதனால வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டை வந்து நான் வந்து இடிக்கல்ல போட்டுட்டு இது நச்சு வச்சுக்கலாம். அப்படியே பூண்டு எவ்வளோன்னு சொல்லிட பாருங்கள். இது ஒரு 4, 8 ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நான் சும்மா உங்களுக்கு இடிக்கல்ல போட்டு தட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் செய்யறத பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம இடித்து வச்சா போதும். இது வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. மண் சட்டி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இது காயட்டும். ஏன்னா இந்த கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால வந்து மண் சட்டிங்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாக்கா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் மண் சட்டியில் வைக்கிறேன். நம்ம கடாயில் வேகும்போது சம்டைம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மண் சட்டிங்கும் போது ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது காயட்டும். அடுத்தது மண் சட்டி காஞ்சிருச்சுங்க. நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு சமையல் என்ன தேவையோ அதை ஊற்றிக்கலாங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிச்சிருச்சுங்க. அடுத்தது வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க, பெரிய வெங்காயம். கோவக்காய் பொரியல் எல்லாருமே செய்யறது தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதாங்க. நான் வந்து கடைசியில் ஒரு பொருள் போட போகிறேன், அதுதான் ஹைலைட்டு. இது கூட பூண்டு போட்டுக்கலாங்க. தட்டி வச்சிருக்கிற பூண்டு. இது கூட கருவேப்பிலை. கொஞ்சம் வதங்கட்டுங்க, மூடி போட்டுடலாம். வதங்கிடுச்சுங்க. இது கூட காய் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுக்கிற காய் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளேயே உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமையல் வீடியோ போட்டாக்கா அவ்வளோக்கு யாருமே பார்க்குறதே இல்லை. அதனாலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகுது. ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. காய் வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பொரியலுமே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா காய் வேகாது, அப்புறம் வந்து காய் தீஞ்சு போயிடும் அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு மீடியமாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் போடுறேங்க. குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வேகணும் இல்லையா. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா காய் வேகணும் இல்லையா. இங்கே வந்து காய் வெந்துட்டுருக்கு. நம்ம அடுத்தது வந்து ஒரு 2 பொருள் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாங்க. எங்கிட்ட வேர்க்கடலை தீர்ந்து போச்சு. அதனால டக்குன்னு எனக்கு வந்து பாதாம் இருந்தங்காட்டிக்கு சரி இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதாம் போட போகிறேன். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, வெறுமனவே வறுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றாமல். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பொன்னிறமாகும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாக்கா கரிஞ்சு போயிடும். அடுத்தது பாதாம் போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக பவுட்ரு ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் இருக்கும். வறுக்காமல் போட்டிங்கன்னா பவுட்ரு போடும்போது உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். அதுக்காக தான் இப்படி வறுத்துக்கிறது. அடுத்தது இது வந்து ஆறட்டும்.
இது ஃபுல்லாக இதனுடைய ஹீட்டெல்லாம் போகணும். அப்போ தான் வறுத்தாக்கா பொடியாகும். ரொம்ப பொடியாகாது, ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சாலும் போதும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஆறிடுச்சுங்க. இது அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு பவுடர் ஆகும் தெரியல. ஏன்னா வந்து பாதாமில் வந்து கொஞ்சம் ஆயில் தன்மை இருக்கிறதுனால வந்து குறப்பாக தான் அரையும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே அரைஞ்சிருச்சுங்க. பவுடர் பண்ணங்காட்டிக்கும் ஓரளவுக்கு 90% வந்து இதாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேங்க. அரை டம்ளர் 10 மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். கிட்டத்தட்ட 1 டம்ளர் பிடிச்சிருக்குது. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது உடையணும். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இத்தனையும் போட வேண்டாங்க, ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, மிச்சம் இவ்வளோ மீதி இருக்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட் ஏதாவது பொரியல் பண்ணும்போது இதை போட்டுக்கலாங்க, செம்மையாக இருக்கும். இல்லை, அந்த பவுடர் போடும்போது உங்களுக்கு அந்த மிச்சம் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் அப்படி ட்ரை ஆகிடும். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவியும் இல்லாமல் ஒரு பொரியலும் அல்லாத ஒரு பதத்தில் இருக்குங்க. பாருங்க, செமையாக இருக்குல்ல, பார்த்தவொடனே சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோவைக்காய் பொரியல் ரெடி. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பூன் எல்லாம் செட் ஆகாது, கையில் எடுத்து சாப்பிடலாம். செம்மையாக இருக்குங்க. இதனுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் போட்டிருக்கிற பொடி தான். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற இந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபாத்திமா சமையல் வாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.